பேசினார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். இயேசு அப்பேற்பட்டவருங்க. அன்னைக்கு 33 சரீரமா வாழ்ந்தாரு. இன்னைக்கு அவர் ஆவி எனக்குள்ள இருக்குதுங்க. அவர் ஆவி இன்னைக்கு எனக்குள்ள இருக்குதுங்க. என் பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், என் நோய் அடிக்கிறவன் நோய் அடிக்கட்டும், என்னை காயப்படுறது காயப்படுத்தட்டும், என்னை பலவீனப்படுத்தட்டும், என்னை குற்றம் குற்றப்படுத்தட்டும், எல்லாத்துக்கும் இயேசு வாழ்கிறார். அவர் அதற்காக கண்ணீரோடு ஆண்டவரே என் கண்ணீருக்கு பதில் கொடுங்கன்னு அழுவேன். உழைக்கிறவன் இதைதான் பண்ணுவான். உழைக்கணுமா நீங்க? இதை நீங்க பண்ணுங்க. ஆனா உணர்வை வந்து இயேசுவை சமந்து அழுது பாருங்க. அதுக்கு மதிப்பு அதிகம், அதுக்கு மதிப்பு அதிகம். அவர் வாழ்கிறார், எனக்காக வாழ்கிறார். போங்க, யார் எனக்காக பேசாடி போகட்டும். போங்க, யாரு நேசிக்காடி போகட்டும். யாருக்கு உதவி செஞ்சாலும் சரி போகணுங்க. யாருக்கு பணம் போகட்டும், யாருக்கு பணம் போகணுங்க. எனக்காக வாழ ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்து. தெரியுமா உங்களுக்கு? எனக்காக உங்களுக்கு அவர் வாழ்கிறாரு. அவர் வாழ்றாங்க. நம்மளை சாதிச்சு மத்தவங்க வாழ்வாங்க. ஆனா ஆண்டவர் அப்படியே நம்மளை வாழ வைக்கவே அவர் வாழ்கிற தேவனாய் இருக்கிறாரு. விதவை கண்ணீரை கண்டார், பணதுரையை அழாதே என்றார். விதவை கண்ணீரை கண்டார், மனதுரையை அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீங்க அவருக்காக நிறுங்க.